Welcome to Rainbow Civil Service Academy. April 14, 2021. Daily Current Affairs. இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கறது மூலமாக டிஎன்பிஎஸ்சி, பேங்க், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். மேலும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை உடனே வந்து சேர்றதுக்கு ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. Bohag Bihu Bird Count 2021. On April 14, 2021, the Bohag Bihu Bird Count began in Assam. The Bohag Bihu Bird Count was launched by Bird Count of India, BCI. The BCI is a non-governmental organization. This is the first time BCI launching Bohag Bihu Bird Count. ஸோ பொஹாக் பிஹு பேர்ட் கவுண்ட் அப்படிங்கிறது வந்து எங்கே நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில் நடக்கிறது. இது யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட் கவுண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஐ அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் தான் பண்றாங்க அஸ்ஸாம்ல. கரன்சி செஸ்ட். Currency chests are places where RBI stocks money meant for banks and ATMs. அதாவது பேங்க் அண்ட் ஏடிஎம்ஸ்ல ஸ்டாக் பண்றதுக்காக மணியை ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்பிஐ வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து கரன்சி செஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. So the currency chests are located in different banks and are administered by the RBI. Why is currency chest in news recently? A private security guard has looted rupees 4.04 crores from the currency chest of Axis Bank in Chandigarh. This has brought currency chest in spotlight. Raisina Dialogue 2021. The Raisina Dialogue was recently organized by the Ministry of External Affairs and Observer Research Foundation. The dialogue was held under the theme Viral World, Outbreaks, Outliers and Out of Control. Prime Minister Narendra Modi addressed the dialogue virtually. Raisina Dialogue. It is an annual geopolitical event. It is named after Raisina Hill, where the seat of Government of India is located. It is a conference on geoeconomics and geopolitics. It was structured on the lines of Shangri-La Dialogue. It was held for the first time in 2016. ஸோ ரைசினா டைலாக் அப்படிங்கிறது வந்துட்டு 2016 நடந்துட்டு இருக்கக்கூடியது. இது எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசக்கூடியது. ஸோ இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு அட்ரஸ் பண்ணார், விர்ச்சுவலாக வந்து அட்ரஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட்டடாக பண்ணுறாங்க. ஸோ ஷாங்க்ரிலா டைலாக் எப்படி வந்து நடக்குமோ அதே மாதிரி இங்கே ரைசினா டைலாக் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்காங்க. Ambedkar Jayanti, April 14. Every year, India celebrates Ambedkar Jayanti or Bhim Jayanti on April 14. The day is also called Ambedkar Remembrance Day. Since 2015, April 14 is observed as an official public holiday in India. Ambedkar was born on April 14, 1891. He struggled for equality throughout his life. In 1956, he converted to Buddhism. In 1932, he signed Pune Pact with Madan Mohan Malaviya. According to the agreement, reserved seats were provided for depressed classes. ஸோ அம்பேத்கர் ஜெயந்தி வந்து ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 14th வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இது வந்து அம்பேத்கருடைய பிறந்த நாள் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் ரைட்டுங்களா. ஸோ 2015 இருந்து ஏப்ரல் 14 அஃபிஷியல் பப்ளிக் ஹாலிடேவாக நம்ம வச்சுட்ருக்கோம். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஈக்குவாலிட்டிக்காக ஸ்ட்ரகிள் பண்ண த்ரூ ஹிஸ் லைஃப் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு பார்க்கப்படுறாரு. 1956 வந்து இவர் புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆகுறாரு. அண்ட் இவரோட முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை எழுதினாரு. ஹி இஸ் தி சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹி சைன்டு பூனா பேக்ட். ஸோ 1932 வந்து பூனா பேக்ட் அப்படிங்கிறத மதன் மோகன் மாளவியா கூட சைன் பண்ணுறாரு. அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு வந்து ரிசர்வ் சீட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ அதன் மூலமாக டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு வந்து அதிகமாக ரிசர்வேஷன் கிடைச்சது இவரால் அப்படின்னு சொல்லப்படுது. E-Santa, platform for marine products. The Union Minister Sri Piyush Goyal recently launched a platform called E-Santa for marine products.
The main aim of the platform is to empower aqua farmers. The farmers can sell their produce in eSanta portal. It is a bridge between the buyers and the farmers. The eSanta portal eliminates the necessity of middlemen completely. The portal is available in languages such as English, Tamil, Telugu, Hindi, Odia and Bengali. The initiative to launch eSanta portal was taken by NACSA. Okay. ஸோ இப்போ ரீசெண்டாக யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அப்படிங்கிறவர் வந்துட்டு இசாண்டா அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை வந்து கொடுத்துருக்காரு. இட்ஸ் அ ஆன்லைன் போர்ட்டல். இதன் வழியாக வந்து மெரைன் ப்ராடக்ட்ஸை விற்கலாம். ஸோ இதனால் வந்து மிடில் மேன்ஸை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய லாங்குவேஜஸ் தான் இந்த போர்ட்டல் அவைலபிளாக இருக்குது. லைக் இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, ஒடியா அண்ட் பெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக இது பார்த்தீங்க அப்படின்னா கடலோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய மொழிகள்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. Astronomers discovered the farthest gamma ray emitting active galaxy. The scientists from Aryabhatta Research Institute have discovered a new galaxy that emits gamma rays. The galaxy has been categorized as narrow line Seyfert 1, NLS1. However, it is unique and different from the other NLS1 discovered so far. So, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரியப்பட்டா ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு புது கேலக்ஸி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த கேலக்ஸி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா ரேஸை எமிட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட் கம்ஸ் அண்டர் நேரோ லைன் சேஃபோர்ட் 1 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Ahar Kranti. The Union Minister of Health and Family Welfare, Dr. Harshvardhan, recently launched Mission Ahar Kranti. The mission aims to spread the message of the importance of nutritionally balanced diet. It will also promote the importance of accessibility to local fruits and vegetables. The mission is designed to address the major problems faced by India and the world, which is hunger and diseases in abundance. India produces 2 times the amount of calories it consumes. Still, several people are malnourished in our country. ஸோ ஆஹார் கிராந்தி அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு ஸ்ப்ரெட் தி மெசேஜ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனலி பேலன்ஸ்ட் டயட். அதாவது பேலன்ஸ்டு டயட்டுடைய இம்பார்ட்டன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் எவ்வளோ கேலரிஸ் கன்சியூம் பண்ணுறோமோ அதை விட 2 மடங்கு அதிகமாக வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இன்னும் இந்தியாவில் நிறைய பேர் வந்துட்டு மால்நூரிஷ், அதாவது வந்து உணவு பற்றாக்குறை, நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மிஷனில் வந்துட்டு என்ன எய்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹங்கர் அண்ட் டிசீஸ் இன் அபண்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக அட்ரஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். Thank you. Like, share and subscribe our channel for more current affair videos. Thank you.